name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. Amen. கடந்த வாரத்தில் நாம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலிருந்து சில முக்கியமான சில பிரின்சிபிள்ஸை நம்ம பார்க்க முடியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்த 3 வாரங்களும் ஆபிரகாமை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். விசேஷமாக ஆபிரகாம் சிக்னிஃபிகண்ட், மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் வேதத்தில். புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் பழைய ஏற்பாட்டு பாத்திரம் ஒருவரை குறித்து பேசுகிறது சொன்னால் ஆபிரகாமை குறித்து தான். ஆக ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளையும் அவனுடைய கால் தடங்களையும் நாம் தியானிப்பதும் அறிவதும் நமக்கு மிகவும் அவசியம். It's very important. We learn a few principles from the life of Abraham. So the next, so it's a 4-part series. இதுல 4 எடுத்துக்கினே போன வாரத்தில் ஒரு. So if you haven't listened to the last week's sermon, நீங்க யூடியூப்ல போய் நம்ம சர்ச் யூடியூப்ல இருக்கு. You can, so we will continue to go through that series. அடுத்த 2 வாரங்களும் ஆபிரகாமின் வாழ்க்கை. So beginning from chapter 11, 11ஆம் அதிகாரத்திலிருந்து it goes through Genesisல 25ஆம் அதிகாரம் வரையிலும் அநேக அப்புறம் நிறைய ஆபிரகாமை குறித்து மேற்கோள்களை நம்ம தொடர்ந்து வேதத்தில் பார்த்து வருகிறோம். ஆகவே உங்களுடைய ரெகுலர் ஸ்டடியை தாண்டி நீங்கள் இந்த ஆதியாகமத்தில் உள்ள இந்த அதிகாரங்கள் 11 to 12, டெக்னிக்கலி 12 to 25 நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா here is a man who is called the father of faith. இங்கே இருக்கிற ஒரு மனுஷனுடைய சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் விசுவாச தகப்பன் என்று எண்ணப்படுகிறது. ஆமென். கிறிஸ்துவ நம்பிக்கையும் வாழ்க்கையும் அஸ்திவாரமுமாய் இருக்கிற மிக மூல காரியம் என்னவென்றால் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் காரியம் நிறைய வசனம் இருக்குல்ல. விசுவாசம் இல்லாம கிறிஸ்துவம் இல்லை. We function on the functionality of faith. விசுவாசம் என்னும் இந்த ஒரே உபதேசத்துல தான் முழு வேதத்தினுடைய கட்டமைப்பும் இருக்கிறது. Amen. So it is very important. What is the footprint of Abraham studying? ஆகவே இவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதும் தேவன் இவரை நடத்தின விதங்களை நாம் அறிவதும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஏற்புடையதாகவும் ஏதுடையதாகவும் பிரயோஜனமாகவும் வெற்றிகரமாய் நம்முடைய விசுவாச பயணம் இருக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய மிகவும் ஆழமான மூல உபதேசமாக இருக்கிறதற்காய் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3. Genesis chapter 12 verses 1, 2 and 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. வீடு என்று சொன்ன உடனே நமக்கு எல்லாருமே நம்ம இருக்கிற வீடு தான் ஞாபகம் வரும். வீடு இஸ் of course much more than just a house of building. ஏதோ ஒரு பில்டிங் மாத்திரம் வீடு இல்லைங்க. வீடு என்பது என்னும் பொழுது வீட்டினுடைய கலாச்சாரம், வீட்டினுடைய பழக்க வழக்கங்கள், வீடு வீட்டினுடைய சமுதாயத்தில் உள்ள வீடு. ஆகவே வீடு என்னெல்லாம் இருக்குன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பிளேஸ். ஏன்னா வீடு ஒரு இடத்துல ஒரு நாள் இருக்கலாம், அடுத்த இடத்துல கூட மறுநாள் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனா we are talking about more in the sense of a culture of a house. ஒரு வீட்டினுடைய கூட்டமைப்பு கலாச்சாரத்தை குறித்து இங்க வாசிக்கிறோம். அப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் உன்னை பெரிய ஜாதி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். A big nation. Amen. ஜாதி என்ற வார்த்தை என்ன? நமக்கு ஜாதி has a negative connotation in ஜாதினால மாதிரி ஒரு நெகட்டிவா நினைச்சா ஜாதி இல்ல. ஜாதினா இங்க ஒரு தேசத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆமென். ஜாதி என்றால் என்ன? வேதத்தில் சொல்லும் பொழுது இட்ஸ் a country, it's a nation. இல்ல
உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். யார் பெயரை? உன் பெயரை. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் பெயரை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. கடந்த வாரத்தில் ஒரு சின்ன டைரி எடுத்துட்டு வந்தாங்க என் பையன், ஸ்கூலுடைய டைரியில். அதில் என்னுடைய மகளுடைய பேர் இருந்தது. ஃப்ரெஞ்சில் ஹை மார்க் வாங்கினதுனால ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஃப்ரெஞ்சில் இங்கிலீஷில் வாங்கினா நத்தானியா கேலப்னு போடுது. என்னுடைய ரெண்டாவது பேர் என்னுடைய மகளுக்கு பெயராக கொடுத்துருக்கிறேன், நத்தானியா கேலப். ஓகே, ஸோ அந்த பேர் எடுத்து பையன் காமிச்ச உடனே செகண்ட் ரேங்க்ல இருக்கிறப்பல அந்த கேம்பஸ் ஸ்கூல் டைரியில் பார்த்தோன்னா ஸோ ஹாப்பி. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இட்ஸ் a proud moment. The sweetest sound. உங்களுக்கு என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிறதுல இனிமையான சத்தம் இந்த உலகத்தில் என்ன தெரியுமா? வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பெயர், your name. ஆமென். your name. சொல்றாரு உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ பெருமைப்படுத்த வேணாம். பாபேல்ல பண்ண மாதிரி நீ அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணாத. நான் உன் பேரை பெருமைப்படுத்துறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை உயர்த்துவேன். நீ கீழாகாமல் மேலாய் இருப்பாய், வாளாகாமல் தலையாய் இருப்பாய். You shall not be the tail and you shall be the head. You shall not be the bottom, you shall be the top. அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். ஐயோ என்னங்க இது? உன்னை ஆசீர்வதிக்கிறவளை. ஆமென். having a hard time understanding this. ரொம்ப கஷ்டம் அது புரிந்து கொள்ளுது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. ஓ glory to God. எத்தனை பேரை நம்ம ஆசீர்வதிக்கிறோம்? ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டா இருந்தா கூட, ஒரு மாதிரி ஒரு எதிர்ப்புறமான ஒரு கருத்தா இருந்தாலும், எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் இதாங்க. உன்னை சபிக்கிறவர்களை நீங்க என்ன ஆசீர்வதிக்கலாம் கூட பரவாயில்ல ஆண்டவரே, என்ன சபிக்கிறவனை நீங்க சபிக்கிறீங்க பாருங்க. என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம். எங்களால செய்ய முடியாததெல்லாம் நீங்க செய்றீங்க ஆண்டவரே. உன்னை சபிக்கிறவர்களை, this is God talking to a man. தெய்வம் மனுஷனோடு கூட இடைப்படுகிறார். கான்வர்சேஷன், ஒரு சம்பாஷணை. and God means every word. ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து சொல்லுகிறார். புருஷன் மனைவியிடத்தில் சொல்லுகிறது போல இல்ல, தேவன் மனுஷனிடத்தில் சொல்லுவது. வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் thy seed will be a blessing. Amen. Hallelujah. So நம்முடைய ஸ்டடி அப்படியே 11th chapter 12th chapter நடுவில் கொஞ்சம் போன வாரம் பார்த்தோம். அப்படியே தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஸ்தேவான் ஆபிரகாமை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:2, Acts 7:2. நானே வாசிக்கிறேன், எல்லா வசனமும் நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நான் அழகா அட்ரஸ் பண்றான், ஹானர் பண்றான். ஸ்டீஃபன் இஸ் a young man. Right before his martyrdom, அவர் ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி. என்ன மைண்ட் செட் பாருங்களேன். ஜனங்கள்லாம் சாவடிக்கிறதுக்கு சுத்தி நிக்கிறாங்க, ஆனாலும் செய்தி கொடுக்கிறாரு. ஆமென். கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். மகிமையின் தேவன், the God of glory was revealed to Abraham. இங்க மகிமையின் தேவனை நமக்கு தரிசனமா இருக்கணுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஆண்டவரை மகிமையின் தேவனாய் தரிசித்திருக்கிறீர்கள்? Have you had a vision lately of God, the God of glory? ஆபிரகாமுக்கு ஸ்தேவான் சொல்றாரு, மகிமையின் தேவன் யாருக்கு தரிசனமானாரா? யாருக்கு தரிசனமானாரா? ஆபிரகாம் பத்தி தான் பேசுறோம். நீங்க தைரியமா சொல்லுங்க,
ஆபிரகாம் சொல்லுங்க, பயப்படவே வேண்டாம். ஆமென். ஆபிரகாம் யாருக்கு தரிசனமான? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு மகிமையாய் தரிசனமானார். It was a revelation, a glorious revelation. We need a glorious revelation of God. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய ஊழிய வாழ்க்கையில, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, we need to know God in all his glory. மகிமையின் தேவன் சும்மா தேவன் போய் தரிசனம் ஆகலங்க, மகிமையின் தேவனாக தரிசனமானார். இவர் மகிமையின் தரிசனமாக வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு வாலிபன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் சவுல். வேதம் சொல்லுகிறது, இந்த சவுல் ஸ்தேவானுடைய மரணத்தை சாட்சியிட்டு தொடர்ந்து தமஸ்குவின் வழியாக தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறான். இன்னும் மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரத்துக்குள்ளாகவும் சிறைப்படுத்தவும் அவன் வழியில் பிரயாணமாய் போகையில் ஆபிரகாமுக்கு தரிசனமான மகிமையின் தேவன் சவுலுக்கு தரிசனமாகுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஸ்தேவான் மேற்கோளிட்டு காட்டுகிறார், சவுலுடைய மரணத்துல, ஸ்தேவானுடைய மரணத்துல சவுலுக்கு ஒரு மகிமைங்க, தேவ மகிமையை பார்க்கிறான். ஆபிரகாம் புறப்பட்டு மகிமையின் தேவனை கண்டு இஸ்ரவேல் ஜாதியாக தேசமாக மாறினது. சவுல் புறப்பட்டு தரிசனம், மகிமையின் தேவன் தரிசனமான உடனே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். புறஜாதிகளாகிய நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம். அவரோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்முடையதாய் இருக்கிறதே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிச்சு ஆமென் சொன்னீங்கன்னா அப்படியே இந்த ஆசீர்வாதத்தை உள் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனை தரிசித்தால் வாழ்க்கை மறுரூபமாகும். Amen. Your life will be transformed the moment you have a glorious revelation of God. அதனால தாங்க வாழ்க்கை மாறணும்னா மகிமையின் தேவன் தரிசனமாகணும். நான் ஒன்றை நாடினேன், அவருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை. இங்க ஆலயத்துக்கு வந்து மகிமையை பார்க்காம நீங்க வீட்டுக்கு போக கூடாதுங்க. மகிமையை பார்க்காம எழுந்து போகாதீங்க. Unless God come through to your life, don't get up and walk. See God's glory work in your life. உன் வாழ்க்கை மாறணும். ஏன்னா நீ மகிமையின் தேவனை தரிசித்தால் உன் வாழ்க்கை மாறும். Guaranteed. You always எப்பவுமே மகிமையை தேடிட்டே இருக்கணும். ஆண்டவரே உன் சத்தத்தை கேட்கணும்ப்பா. பைபிள் படிக்கணும்ன்றதுக்காக படிக்கலைங்க, தேவ மகிமையை காண்கின்றோம் என்பதற்காக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கின்றோம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும், யோவான் 1:14 நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். என்ன கண்டோம்? என்னத்தை கண்டோம்? சர்ச்சுக்கு போய் பெருசா என்னத்தை கண்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, என்னத்தை பெருசா கண்டீங்க? யோவான் சொல்லுகிறார், என்னத்தை கண்டோம்? மகிமையை கண்டோம். We saw the glory. அது பிதாவுக்கு ஒரே பேராளனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவின் மகிமை இயேசுவுக்குள்ளாய் பூரணமாய் பரிபூரணமாய் வெளிப்பட்டது. இயேசு தெய்வமா? இயேசு தெய்வம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா சொல்லுங்க. அவருடைய மகிமை பூரணமாய் அவருக்குள் வெளிப்பட்டது. அவரே அவருடைய ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அது இருந்தது. அப்படின்னா அதான் மகிமை. மகிமையின் தேவன், அதாவது இந்த உலகத்தில் அறிவியல், கலை, மியூசிக், ஆர்ட்ஸ், சயின்ஸ், அறிவியல், ரிசர்ச், இதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்வது ஒரு மாதிரி மகிமான விஷயங்க. வான வெளி ஆராய்ச்சி,
இல்ல? சயின்ஸ், அறிவியல் எப்படி எது வேலை செய்யுது, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யறது ஒரு பெரிய அற்புதமான விஷயங்க. ஆனா இவைகளுக்கு எல்லாம் மேல் இருக்கிற இவைகளை சிருஷ்டித்த மகிமையின் தேவன் சிருஷ்டி கர்த்தரை, அந்த சிருஷ்டி கர்த்தர் சொல்றார், that creator God is saying, I want to have a relationship with you. அவர் படைச்சதையே ரிசர்ச் பண்றதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்குதுன்னா, படைச்சவரோடயே நீங்க கூட ஒண்ணா இருக்கலாம்ன்றது இன்னும் எவ்வளவு மகிமையான விஷயம். அவர் படைச்ச சயின்ஸை படிக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அவர் படைச்ச பிசிக்ஸை படிக்கிறது, அவ்வளவு படைச்ச கெமிஸ்ட்ரியை படிக்கிறது. கலை, மியூசிக், இட்ஸ் a big, he is the creator God of everything. He is the king of the music. மகிமையின் ராஜா, இசையின் ராஜா, படைப்பின் ராஜா, படைப்பாளிங்க அவரு, the creator. நாசாவுடைய பாஸ் நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? The boss of the universe wants to have a relationship with you. அந்த சராசரங்களுடைய படைப்பாளி உன்னோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஐயோ, நீ மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவனை மாத்திரம். Oh, what is a man that you are mindful of me, that you pay a visitation, that you consider that we are something, that we are just a speck of dust. நாம் ஒரு தூசியும் தூளுமா இருக்கிற ஆண்டவரே, ஆனாலும் எங்களை நினைவு கூறுகிறீர், எங்களோடு உம்முடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்கிறீர். What am I, Lord? தாவீது சொல்றான், I am மாத்திரம் ஐயா. But you want to have engage a relationship. And a time and age, காலங்களும் எப்படி இருக்குதுன்னா, ரிலேஷன்ஷிப்லாம் டிஸ்ஃப்ராக்மெண்ட் ஆயிட்டே இருக்கு, உடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி உடைகிற இந்த உறவுகளின் நடுவில் ஒரு நித்திய உறவு உன் கூட நிலைத்திருக்கணும்னு நினைக்குதுங்க. அவர் ஆசை தப்பா? அவரு பாசம் தப்பா? என்ஜாய் பண்ண விரும்புறாருங்க ஆண்டவர், நம்ம கூட ஐக்கியம் கொள்ள விரும்புது. He wants to enjoy the relationship with us. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மோடு கூட என்று பேசுகிறார். அவர் பேசுவதினால் நம் வாழ்க்கை மாறுகிறது என்று விசுவாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். ஆதியாகமம் 6:7. ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சிக்கேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு, அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான, உங்களுக்கு அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆண்டவரோட. தனக்கு தரிசனமான, உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். Every revelation is an altar. ஆபிரகாம் வாழ்க்கையில ஒவ்வொரு வெளிப்பாடும் ஒவ்வொரு பலிபீடங்க. ஆபிரகாம் நிலையான வீட்டிலே தங்கல, கூடாரவாசி தான், அப்படியே போயிட்டு இருந்தான். ஆனா நிலையா ஆபிரகாம் வாழ்க்கையில பின் திரும்பி பார்த்தா ஒன்னே ஒன்று இருந்ததுங்க, எப்பயுமே ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டிக்கிட்டே போனான். நன்றி ஆண்டவர், தரிசனமான தேவன், எல்லோலான், ஓ நித்திய தேவன், ஓ ராபா லஷக்கே, ஓ யெகோவா ஈரே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், ஓ எல்ரோஹி, என்னை காண்கின்ற தேவன், ஓ ஹல்லேலூயா, பலிபீடம் பலிபீடம் filled with altars. ஆமென், ஹல்லேலூயா. பலிபீடம் மட்டும் மறந்துடக்கூடாதுங்க. Strewn with altars through his life and experiences. பத்தாம் வசனத்துக்கு வருகிறோம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த பொழுது தன் மனைவி சாராயை பார்த்து, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். ஒரு சூப்பர் டயலாக் ஒன்று சொன்னாங்க. என்ன சொல்லலாம் வைஃபை பார்த்து? நீ பார்வைக்கு
அழகுள்ளவள் என்று இன்னைக்கு உங்க வைஃபை பார்த்து சொல்லுங்க, என் பார்வைக்கு நீ அழகு. பைபிள் சொல்லுது, நான் சொல்லுது. பைபிள் சொல்லு. டெல் ஆஃப் யுவர் வைஃப், என் பார்வைக்கு என்னது? Have you said this lately? கடைசியா எப்ப சொன்னீங்க? கடைசியா எப்ப சொன்னீங்க? எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையா உள்நித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆம்பளைங்களுக்கு வேலை ஆகணும்னா நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம். ஏன்னா உங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களை பத்தி எங்களுக்கு கவலை. நீ அழகானவள் என்று சொல்லி கூட நாங்கள் உங்களை கவுப்போம். ஆக மொத்தத்தில் ஆபிரகாம் மிஸ்ரெப்ரசன்ட் பண்றான். உத்தமம் அற்றவனாய் நடக்கிறான். இவனிடத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் உன் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆபிரகாம் எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லணும். எவ்வளவு பொய் சொன்னாலும் ஆண்டவர் அவர் மெய்யாகவே இருக்கிறார், உண்மையாகவே இருக்கிறார். ஒருவேளை கனவுல இல்லைன்னா பரவாயில்ல, டோன்ட் வரி, நித்திய மனவாளன் உங்களுக்கு இருக்கிறாருங்க. அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு, எந்த நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? சகோதரிகள் அதிகமாக உபவாச ஜபத்துக்கு வருவாங்க, இரவு ஜபத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஏசப்பா அவங்க வரும்போதெல்லாம் சொல்லுவார், நீ அழகுள்ளவள் என்று அறிந்திருக்கிறேன், என்னையே உனக்காக தருகிறேன், நீ எனக்காக ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ சும்மா இருந்தால் போதும், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். முன்னால் எனக்கு எதுவும் ஆக வேண்டாம், என்னால் உனக்கு எல்லாம் உண்டாயிருக்கும். சூப்பரா அடிச்சார். கல்யாணமே ஆகல, நல்லா அடிக்கிறார். ஆமென். ஆனா நீங்க யாரும் கையை தட்ட மாட்டீங்க, ஒரு ஆமென் சத்தமா சொல்ல மாட்டீங்க. ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், Genesis chapter 2 verses 23. Genesis chapter 2 verses 23. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். முதலாவது ரெக்கார்டட் கான்வர்சேஷன், man to God, man to man. ஒரு மனுஷனுக்கு சொல்ற முதல் பதிவு செய்யப்பட்ட வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை, ஏவாளை கொண்டு வந்து ஆண்டவர் ஆதாமுக்கு முன்பாய் கடக்க பண்ணுகிறார். ஆதாம் சொல்லுகிறான், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஃபர்ஸ்ட் டயலாகுங்க. மனுஷியை பார்த்து சொல்றான், மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து சொல்றான். ஏன்னா முதல் மனுஷன் யாரு? ஆதாமு. ரெண்டாவது மனுஷன் யாரு? ஏவாளு. ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஃபர்ஸ்ட் டயலாக் பைபிள் என்ன தெரியுமா? என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய். பைபிள் மணவாளன மணவாட்டியா தான் தொடங்குது, ஹஸ்பண்ட் வைஃபா தான் தொடங்குது. பைபிள் எப்படி முடியுது தெரியுமா? ஹஸ்பண்ட் வைஃபா தான் முடியுது, மணவாளன் மணவாட்டிலாம் முடியுது. பைபிள் உறவை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவை ரொம்ப உயர்த்தி மேன்மையா பிடிச்சிருக்குங்க, உத்தமமானது. சாராளை பார்த்து ஆபிரகாம் சொல்றான், நீ அழகா இருக்கிறாய் என்றான். எதுக்கு தெரியுமா? அடுத்தது வேட்டு வைக்க போறான்னு அர்த்தம். ஏன்னா என்ன சொல்லி இருக்கிறான்? பொய் சொல்லி இருக்கிறான். நிறைய நேரம் வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டில் போய் எல்லாம் சொல்லமா இல்லைன்னு சொல்லுதுமா இல்லைன்னு சொல்லுவேன். பாவம், நமக்காக நம்ம பல பொய்களை சொல்லி நம் மனைவிகள் கடைசியில பேர் யாருக்கு பொய்காரின்னு வரனா, அவளா பொய்காரின்னு. ஆனா பொய்காரன் தான் உள்ள படுத்திருப்போம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்பும். என்னங்க சொல்றா? we are one, essentially நாங்க ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் டயலாகுங்க. ஆபிரகாமுடைய விக்கிரகம் பாத்தீங்களா?
அவன் வைக்கிறது என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் உயிரோடு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வேற சொல்லியிருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார், நீ பெரிய ஜாதியாக வா என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் சாரால் நீ போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் உயிரோடு இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். Self preservation above the truth and honesty, above the ethics of marriage. Please do not violate the ethics of marriage and misrepresent and be dishonest about your spouse. உன் மனைவி தவறான பிரதிநிதியாக மாற்றாதே. உறவுகளில் உத்தமம் மேன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உறவுகளில் உத்தமம் மேன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களே, சொல்ல முடியாது உங்களால். நீ உன் மனைவியை தெரிந்து கொள்ளலாம், உன் மனைவி யாரா இருக்க வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியாது. You can choose your wife, but you cannot choose what your wife means. ஒரு நாள் ஆபிரகாம் எப்படி தகப்பனா இருக்கிறான்னு கத்துக்குவான். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எப்படி கணவனா இருக்கணும்னு கத்துக்கணும். ஆமென். மனைவிக்கு மட்டும் ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹalleluya, hallelujah, amen. It's a foundational principle. அடிப்படையான சத்தியங்க. Your wife is not transmutable. நீங்க மாத்திக்கிட்டே இருக்க முடியாது அவங்களுடைய அர்த்தத்தை. ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம மனைவி அர்த்தத்தை மாத்திக்கிட்டே இருப்போம் நமக்கு ஏத்த மாதிரி. தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வருகிறதா. பைபிள் யூஸ் பண்ற மெட்டஃபர் என்ன தெரியுமாங்க? ஹஸ்பண்ட் வைஃப் மெட்டஃபர் தான் யூஸ் பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு கூட எப்படி பைபிள் சொல்லுதுன்னா, ஒரு சத்தியத்தை, புதிய எருசலேம் எப்படி வருதுன்னா அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல வருதா. மணவாட்டி ரொம்ப கிரிட்டிக்கலுங்க, ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உறவுகளிலே ரொம்ப உத்தமம் மேன்மையான உறவு சிநேகிதத்தை பார்க்கிலும் கணவன் மனைவி உறவு உத்தமம். பைபிள் ரெப்ரசன்டேஷன் அப்படிதாங்க இருக்குது. This is God's word. This is not my words. இது கர்த்தருடைய வார்த்தை. அதுவும் எப்படி இருக்கா? பரிசுத்த நகரமா இருக்குதா. Holy city. The world is altering the meaning of wife. சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். எப்படி நம்முடைய மனைவியை நடத்துகிறோம்? மனைவியை பார்த்து கேட்டா, நீங்கள் உங்கள் மனைவியினுடைய அர்த்தம் என்னவென்று நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் என்னைக்காவது நம்ம மனைவி இடத்துல கேட்டிருக்கிறோமா? நம்ம மனைவிட்ட போய் கேட்கணும், நான் உன்னை எப்படி மனைவியா எந்த அர்த்தத்தில் உன்னை வச்சிருக்கிறேன்? What is the meaning that I define with my relationship with you of what you mean to be as a wife? Am I struggling? ஒருவேளை மனம் திரும்ப வேண்டியதா இருந்தால் மனம் திரும்பலாங்க. ஏன் தெரியுமாங்க? நித்திய வாழ்க்கை இது உள்ளதாங்க இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஜாயிண்ட் ஹேயர், உடன் சுதந்திரவாளி. என் மனைவி தான் உடன் சுதந்திர. என் மனைவியோட என்னுடைய ஸ்பௌஸோட நான் உடன் உறவு சரியில்லைன்னா உடன் நித்தியத்தை என்னால் பெற முடியாதுங்க. I cannot go to God. ஜாயிண்ட் ஹேருங்க அவங்க. I cannot even see God. God will not be seen by me, neither will he reveal himself. அவர் என்ன வெளிப்படுத்த மாட்டாரு if I mistreat my spouse. Amen. And that's the same with the wife. மனைவிகளுக்கும் அதேதான். என்னெல்லாம் சகோதரர்களுக்கு சொன்னோம் அதேதான் in reverse for you. Are you treating your husbands like husbands? ஆபிரகாமும் சாராலும் ஜெபிச்சுட்டு போய் சொல்லியிருப்பாங்க. ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா போய் சொல்லியிருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. எவ்வளவு சண்டை போட்டாலும் ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சண்டையை தூக்கி குப்பையில போடு. ஜெபம் முக்கியம். சண்டை போட்டதுனால ஜெபம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. சண்டை போட்டதுனால இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும். அப்படின்னு தான் உங்க வரலாறுல இருக்கணும். எப்படி ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியும்?
ஒருவருக்கோடு ஒருவர் நம்ம ஊழியம் செய்ய முடியவில்லை என்றால் take time to pray. இது நிமித்தமாய் கணவன் தன் மனைவியை விட்டு, அப்படியா போட்டிருக்கு, கணவன் தன் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பானாக. ஒரு சத்தியத்துக்காக ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களா கூட சத்தியமா நல்ல சத்தியத்தை கேட்குறீங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். 8, 9. ஆதியாகமம் 13 அடுத்த அதிகாரத்துக்கு உள்ள வந்துடுறோம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பெருக்கும் உன் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆபிரகாமே அது தம்பி மகனோ அண்ணன் மகனோ எனக்கு தெரியல, சகோதரனுடைய மகன் கூட்டு வந்தான் கூட. ஆண்டவர் ஆபிரகாமை போக சொல்லும் போது அவனை தான் போக சொன்னார், லோத்தை கூட்டணும் போன்னு சொல்ல. ஆனா பாவம் இவன் தான் பாவம் பரிதாபப்பட்டு சில நேரத்தில் கூட்டணும் போன சில பிரச்சனைங்க வாழ்க்கையில் சில தான் பரிதாபப்பட்டு ஆண்டவர் சொல்லாம செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னைக்குமே முள்ளுதான். ஆபிரகாம் ரொம்ப பெருந்தன்மை உள்ளவங்க. பாசிட்டிவ் சைட் ஆஃப் த ஃப்ளஷ் பார்க்குறேன் பாருங்க. அவன் நல்ல மனுஷனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான் பெருந்தன்மையா, இப்போ நீ இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்னெல்லாம் பார்க்க உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, நீ விட்டுட்டு போகிறத நான் எடுத்துக்கிறேன், நாங்கள் இருந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் வேண்டாம், நான் சும்மா நான் படுத்தா 5.5 அடி இருப்பேன், என் அகலம் ஒரு 3 அடி வரும், அந்த இடம் இருந்தால் போதுமே நைட்டு படுக்க, அவ்வளோதான் நமக்கு வேணும். நீங்கள் அம்பானியாக இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக படுக்க போகிறது இல்லையே, உன் காலு பாம்பேலையும் உன் கை குஜராத்லையுமா இருக்க போகுது. ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதுவும் கண்ணை மூடினா ஆன்டிலியாவில் இருக்கிறியா இல்லை பிளாட்ஃபார்மில் இருக்கிறியான்னு உனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நான் தூங்கினா அப்படிதான், வெளியில் அப்படியே கட்டிலோட கொண்டு போய் வெளில வச்சாலும் ரயில்வே ஸ்டேஷனில் எழுந்து காலைல பார்ப்பேன், ஆஹா வெரி குட், அவ்வளோதாங்க. ஆபிரகாம் சொல்றான், டேக் இட். ஆசைப்படுற வெளிய ஆசைப்படுறான்னு தெரியுது, ஆசை இல்ல பேராசை. லோத்து தன் கண்களின் இச்சையினால் இழுக்கப்பட்டு தீர்மானங்களை எடுக்கிறான். ஆபிரகாம் முன்னறிவும் நுண்ணறிவும் உள்ளவனாக தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் பெற்றவனாக தரிசிக்கிறான். ஆபிரகாம், லோத்தின் கண்கள் பூமி மேல இருக்குது, ஆபிரகாம் கண்கள் தேவன் மேல இருக்கிறது. அதனால்தான் மகிமையின் தேவனை தரிசனமாக வேண்டும். ஆமென், ஆமென். நம்ம என்னெல்லாம் டிசிஷன் எடுக்கிறோமோ நம்ம குடும்பத்தை பாதிக்கும், நம்ம பிள்ளைகளை பாதிக்கும். நீ கூடாரத்தை கொண்டு போய் சோதம் குமராண்ட போட்டினா ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், உன் சில்ட்ரன் லைஃப் ஸ்பாயில் ஆகுங்க. the decision you make, நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் உங்க பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க. ஐயோ, be careful. கொஞ்சம் கொஞ்சமா லோத்து சோதோம் கிட்ட போய் சேர்றான். அங்கதாங்க அவனுக்கு ஆரம்பிச்சதே உபத்திரம். disastrous decision. Be careful before setting up your business, your family, step by step. Where you get closer to. இதுக்கு ஒரு முன்னாடி அதிகாரத்துல தான் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ஆபிரகாம் போய் சண்டை போட்டு லோத்தெல்லாம் கொண்டு வரான் கஷ்டப்பட்டு. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு செய்தி கேட்டோம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீதியின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜா என்ற செய்தியை கேட்டோம். இந்த சண்டையை முடிச்சு வரும்பொழுதுதான் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவனுக்கு தசமபாகம் கொடுக்கிறான். கானானிய ராஜா வந்து சொல்றான், ஐயோ சம்பத்துகளை கொடுக்கிறேன், ஒரு பெரிய வெற்றி எங்களெல்லாம் காப்பாத்தினேன். அவன் சொல்றப்பா உன் செல்வம் எனக்கு வேண்டாம், ஏன்னா நாளைக்கு நீ சொல்லிடுவ நீ தான் என்னை செல்வந்தன் ஆக்கினாய் என்று. தேவன் யெகோவா தேவன் என்னை செல்வந்தன் ஆக்கினார் என்றுதான் என்னுடைய சரீரத்தில் பலிபீடங்கள் இருக்க வேண்டும் என்று தவிர இந்த கானானிய ராஜாவுக்கு நீ கொடுக்கும் செல்வத்துக்கும் எனக்கு வேண்டாம். செல்வம் யார்கிட்ட இருந்து வருதுன்றது கூட ரொம்ப முக்கியங்க, யாருகிட்ட இருந்து செல்வத்தை வாங்குறோன்றது முக்கியம். எகிப்தின் செல்வம் வேண்டாம். பிரதான ஆசாரியன் இயேசு நமக்கு இருக்கையிலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நமக்கு பிரதான ஆசாரியரும் இரட்சகருமாய் இருக்கிறார்.
நமக்கு அவர் இன்னும் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார்? இயேசுவின் மரணம் நமக்கு போதாதா? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு போதாதா? இயேசுவினுடைய சிலுவையின் பாடுகள் போதாதா? விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. பேதுரு இடரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் இடறுவப்பா, ஆனாலும் உனக்காக நான் ஜெபம் பண்றேன். எதுக்காக ஜெபம் பண்ண தெரியுமா? உன் விசுவாசம் ஒளிந்து போகாம, that your faith may not fail. இந்த உலகத்துல எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழக்கூடாதுங்க. எதை இல்லாதனாலும் பரவாயில்ல, விசுவாசம் மாத்திரம் is very important, critical. We are here because we believe in God. நம்ம இங்க இருக்கிற காரணமே விசுவாசிக்கிறவங்க. That's what. ஆனால் தான் இயேசு சொல்றாரு, நான் எப்பயும் என்றென்றைக்கும் நான் உனக்கு பிரதான ஆசாரியனா இருக்கிறேன், ஏனென்றால் உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. Isn't this a struggle that we are often embattled with? That our faith is challenged. நம்முடைய விசுவாசம் எப்பவுமே சோதிக்கப்படுகிறது. வருகிற வாரத்துல எப்படி ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது என்று பார்க்கலாம். That will be the final chapter. பேதுரு பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாது வா. நித்தியத்தை குறித்து தெரிஞ்சிருக்கோம், நித்திய ரட்சிப்பு குறித்து அறிஞ்சிருக்கோம். ஆனா ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமாங்க? விசுவாசம் முக்கியங்க. ஆமென். அதனால தான் விசுவாசத்தை காத்துக்கொண்டே. Are you able to protect your faith when you're embosomed with situations, when you're baffled with circumstances, when the oceans rise, அலைகள் மோதி அடிக்கும் பொழுது உன் விசுவாசத்தின் நங்கூரம் இயேசுவின் மேல் இருக்கிறதா? அப்படி உள்ளவர்கள் ஆமென் என்று சொல்லி இருப்பார்கள். சாட்சி பெரிய முக்கியம் இல்லைங்க, அதை விட விசுவாசம் ரொம்ப முக்கியம். இப்பதாங்க ஜர்னியை ஸ்டார்ட் பண்றாரு ஆபிரகாம். He's just starting his journey. நீங்க நினைக்கிற மாதிரி ஆபிரகாம் சபைக்கு போன, சத்தியத்தை அறிஞ்ச, பைபிள் பிடிச்சிருக்கிற கிறிஸ்தவன் இல்லைங்க. பாகால் தெய்வங்களையும் சிலை வழிபாடுகளையும் செய்து கொண்டிருந்த பொழுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டு வருகிறார். அவர் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் இல்ல, சுவிசேஷத்தை அறிந்த கிறிஸ்தவன் இல்ல ஆபிரகாம். அவன் விக்கிரக ஆராதனை பண்றவர்கள் யூதர்கள் சொல்றாங்க. ஜூவிஷ் கமெண்ட்ரி சொல்லுது, ஆபிரகாமுடைய அப்பா சிலை வழிபாடு செய்கிறவர், சிலை செய்கிறவராம். இயேசு அவனுக்கு வெளிப்பட்ட, தேவன் அவனுக்கு வெளிப்பட்ட உடனே ஒரு நாள் அப்பா வெளியில போயிட்டு உள்ள வராராம். எல்லா சிலையும் உடைச்சிட்டான் போட்டு, உள்ள இருக்கிற சிலை விக்கிரகத்தெல்லாம். அவங்க அப்பா யாரா உடைச்சா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், எல்லா சிலையும் சண்டை போட்டு அடிச்சு உடைச்சுக்கிட்டாங்கப்பான்னு சொன்னானா. டேய் பைத்தியக்காரா, சிலைக்கு எங்கேயாவது அடிச்சுக்க மாட்டா, அதுக்கு உயிர் இருக்கானான்னு கேட்டான். அதுக்கு ஆபிரகாம் கேட்டானா, உயிர் இல்லாததை ஏன்பா நீ ஆராதிக்கிற? நீ நம்பறல? உயிர் இல்ல நம்பறல? ஆபிரகாம் ரிலேஷன்ஷிப் உடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சான். உறவுகள் ரொம்ப மேன்மைங்க. Do everything to protect relationships. Once it's broken, it seems to be it's always broken. Once உடைஞ்சிச்சு வச்சுங்களேன், எப்பவுமே உடைஞ்ச மாதிரியே இருக்குங்க. Sacrifice. உறவு ரொம்ப முக்கியம். Above all, husband wife relationship very important. Prime most importance la Bible வைக்குதுங்க. Please do everything in your capacity. Leave not stone unturned to make marriages work. When there is a battle against the marriages, திருமணங்களுக்கு விரோதமா பிசாசு பயங்கரமா படையெடுத்து போராடுகிறான். பாதாளத்தின் நரகம் தலைவிரித்தாடுகிறது. எதை கொண்டாகிலும் திருமணத்தை காப்பாற்றுங்கள். Because God is out there to save and rescue your marriages. ஆண்டவர் உங்க திருமணத்தை திருப்பும்படியாய் திருப்பிக் கொள்ளுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். ஷாகாதாலா தியா தூராபா ரகதினியாம் தூராபாலாபா. ஹalleluya. ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம். எல்லாரும் உங்க பைபிள்ல திறந்து இந்த வசனம், கடைசி வசனம் வாசிக்க போறோம். ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18 to 25. Even your mobile phones, turn with me to Romans chapter 4 verses 18 to 25.
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதனால்தான் நமக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசி. ஆமென். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தும் சில விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்குது. இதுக்கு இனிமேல் is there any hope in this relationship? இதுல ஏதாவது நம்பிக்கை இருக்குதா? செத்து போய் இருக்குது. இது உயிர் அடையுமா? உயிர் பிப்பேரா? Will this be revived, regenerated, reformed, resoluted, reconstructed? இதுல ஒரு ரீ இருக்குமா? Will there be a re-entry? Will there be a relationship? Relationship, a relationship. Prefix பாருங்க. Recovering, resolutions, make all those re-entry in your life. எங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட ரீஎன்ட்ரி சூப்பரா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். திரைப்படங்களே பாருங்க, ரீஎன்ட்ரி தாங்க பிரமாண்டமா இருக்கும். Give that re-entry. நம்பிக்கையோட விசுவாசித்தான். எப்படி விசுவாசிக்கணும்? விசுவாசமே நம்பிக்கை தான். ஆனா நம்பிக்கையோட அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செத்து போனதை நினைக்காத. Don't count them. Certain things in our family are dead, seems to be dead. பார்க்கிறதுக்கு செத்து போன மாதிரி இருக்கு. இதெல்லாம் திரும்பி நடக்குமா? எல்லாம் ஒண்ணு சேருமா? இதெல்லாம் நல்லா இருக்குமா? ஆனா அதை கவுண்ட் பண்ணவே இல்லையாங்க. எதை கவுண்ட் பண்ணல? அவன் செத்து போனதை கவுண்ட் பண்ணல. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்பிக்கையோட விசுவாசிக்கணும், அவிசுவாசமா சந்தேகப்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதை குறித்து? வாக்குத்தத்தத்தை குறித்து. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, சொல்லுங்க பார்க்கலாம். முழு நிச்சயமாய் நம்பி, wholeheartedly. பைபிள் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணும். என் கூட வாசிங்களேன். தேவன் மகிமைப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி என்ன பண்ணா? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது, வாசிங்க தொடர்ந்து, அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் அப்படியே சுதந்தரிங்க. You have to receive it. நீ ரிசீவ் பண்ணலனா வாங்கிக்க முடியாதுங்க. ஆமென். ஹalleluya. நான் உனக்கு 1000 மோதிரம் போட்டிருப்பேன், 1000 செயின் போட்டிருப்பேன் உன் கழுத்துல. ஆனா தாலின்னு ஒன்று கட்டணும் பாருங்க, அது அர்த்தமே வேறங்க. திருமண மோதிரம் ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா? There's a difference. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமாங்க. இட் மீன்ஸ் டிஃபரண்ட்ங்க. நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவனுக்கு மாத்திரம் அல்லங்க, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறதுங்க. இட் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட். ரொம்ப முக்கிய சத்தியம் அது, மூல சத்தியம் அது, மூல உபதேசம். Not only Abrahamic, but for me, for my family. என் குழந்தைக்கு, என் பிள்ளைக்கு, எனக்குள் இந்த ஆசீர்வாதம் என் சுதந்திரத்துக்குள்ள இருக்குதுங்க. ஒருவேளை நீங்க பேரம் பேத்தி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க அதை பார்ப்பீங்க. உள்ள அது ஓடும் போதே தெரியும் சுதந்திரம் ஓடுதுன்னு, வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்குதுன்னு தெரியும். பலிபீடத்தை போடணும், அங்கங்க ஒரு பலிபீடம் ஆண்டவருக்கு போடணும். ராமன் சொல்லுங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவ்வளவுதாங்க. Just believe. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும்
அவ்வளவுதாங்க. இந்த மரித்து உயிரோடு எழுந்த இந்த இயேசுவை நீங்க விசுவாசிச்சனா போதும், ஆபிரகாமுக்கு தொடங்கி வந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்குரியதாய், உங்கள் உடைமையாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். ஆமென், ஆமென். Just believe. நம்பினா போதுங்க, நம்பினா போதுங்க. ஆண்டவர் ஆபிரகாம் தப்பு பண்ணும்போது இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டான்னு சொல்ல, ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். எங்க ஆண்டவர் யாரையும் எடுத்து தெரிஞ்சிட மாட்டார். எடுத்த உடனேயும் தூக்கிலாம் அக்செப்ட் பண்ணி, லவ் பண்ணி ரிசீவ் பண்ணார். இந்த மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? இந்த இயேசுவோட ஒரு உடன்படிக்கைக்குள்ள வாங்களேன். இன்னும் யாராவது நீங்க ஞானஸ்நானத்தின் மூலமாய் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையில நீங்க ஈடுபடலாம். வருகிற நாட்கள்ல கர்த்தருக்காக உடன்பட்டு இந்த நல்மனசாட்சியை உங்க கூட உறவு கொண்டு, ஜஸ்ட் a relationship, beautiful relationship. இந்த மகிமையின் தேவன் நீங்க வெளிப்பட வேண்டும். அப்படிதாங்க வேதத்தை வாசிக்கிறோம். வாசிக்கும் போது தான் we enjoy the revelation. வெளிப்பாடுங்க. ஆமென், ஹalleluya. ஆபிரகாம் சொல்றான், என் பிள்ளைய ஆண்டவர் பலி செலுத்த கூப்பிட்டாலும் நான் பலி செலுத்திடுவேன். ஏன்னா என் பிள்ளைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். ஏன் தெரியுமா சொன்னா அப்படி? ஏன்னா கர்ப்பத்தை, செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பித்தார்ல. சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தார். ஆபிரகாம் சரீரம் செத்து போய் இருந்தது, உயிர்ப்பித்தார். எவிடன்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா வர வழியெல்லாம் நான் திரும்பி பார்த்தா நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஆண்டவர் என் வாழ்க்கையில நிறைய அற்புதம் செஞ்சு, அதிசயத்தை செஞ்சு எனக்கு கிருபையா நடத்தி வந்தாரு. என்னை சுமந்து வந்தாருங்க. என்னை சுமந்து வந்தார் என்பதை நான் திரும்பி பார்த்தால் அறிந்து கொள்ளுவேன். நீ சுமக்கிற ஒரு தேவன். இன்னும் கேட்டா நம்ம நடக்கவே இல்லைங்க. தோளின் மீது நம்மை தூக்கி வந்தார். ஒரே கத்த சமூகத்தில் எழுந்து சின்ன பல்லவியை மாத்திரம் கூட பாடி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Can you get into a relationship with God this morning? May your life be transformed. உங்க வாழ்க்கை மாறட்டும். வெறும் ஒரு சின்ன வெளிப்பாடுங்க. Just a glimpse of His glory. மோசே கெஞ்சுறான், ஆண்டவரே உங்களை பார்க்கணும்பா. அப்படியே உங்க ஓரமா பார்க்கணும் ஆண்டவரே. Oh, that I may see you, that I see your glory. உங்க மகிமையை பார்க்கணும்பா இயேசுவே. மென்பு வைத்தவ நீரே, நீரே ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவ நீரே, ஒரு தந்தை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம்புறவாரே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடே, என் உயிரோ நல்ல கையில உயர்த்தி அப்படியே அப்பாவை என்ஜாய் பண்ணி, அப்பா 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 உங்களை தரிசிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன். அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களில் உன் கரம் பிடிப்பே. என்னை காக்கும் கரமாய் நடுவ விடாமல் சுத்தம் செய்வேன். புத்த செய்ய. கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உன் கரம் பிடிப்பே. என்னை காக்கும் கரம் அதை நடுவ விடாமல் சுத்தம் செய்வே. என் உயிரோடு கலந்தவரே, உம்புறவாலே மகிழ்ந்திடுவே. உன் உயிரோடு
எதையும் செய்வேன் என்னே அன்பு வைப்பேன் எதையும் செய்வேன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன் உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன் எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன் உயிரோடு கலந்தவரே உம்புறவாலே மகிழ்ந்திடுவே உயிரோடு கலந்தவரே உம்புறவாலே மகிழ்ந்திடுவே உம்மே அன்பு வைப்பேன் உமக்காக எதையும் செய்வேன் உம்மே அன்பு வைப்பேன் நான் உமக்காக எதையும் செய்வேன். Thank you, Jesus. Thank you, Jesus. நாங்கள் அநேகரை கண்டதுண்டு, நாங்கள் அநேகரை கண்டதுள்ளது, அநேக மனுஷர்களை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் உம்மை போல் ஒருவரை நாங்கள் காண்பதும் இல்லை, காணப்போவதும் இல்லை. நீர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு இரக்கம் உள்ளவர், அவ்வளவு கிருபையுள்ளவர், எங்களை சுமப்பவர், எங்களை தாங்குபவர், எங்களை ஏந்துபவர், எங்களை தப்புவிப்பவர். நீங்க தான் டாடி, நீங்க தான் டாடி, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. உங்களை அப்பான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி தந்திருக்கிறீங்களே. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை, a joint co-heirship you have bestowed on us, எங்களுக்கு தந்தி. மக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உடைய பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது தரிசனமான தேவனை உடைய பிள்ளைகள் பெற்றவர்களாய் இவ்விடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் கிருபையும் அனுக்கிரகமும் செய்யும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த வாரத்திலே புதிய திருப்பு முனைகளை, டர்னிங் பாயிண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், பிரேக் த்ரூஸ், ஆண்டவரே ஹீலிங், let there be healing in relationships, உறவுகளிலே குணமும் சுகமும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. May the bond of marriage reflect the love of Jesus over the church of Jesus. கிறிஸ்துவின் சபையின் மேல் கிறிஸ்து வைத்திருக்கிற அன்பை போல ஒரு பெரிய அன்பு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளதாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அன்பை தந்து உங்க பிள்ளையின் வாழ்க்கை சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும், சூழ்நிலைகள் ஆண்டவரே சமாதான இன்மையாக இருந்தாலும், உள்ளத்தில் உறவுகளில் சமாதானத்தை என் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளை விட வேண்டும் என்று நாங்கள் சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து அனுப்புறோம்ப்பா. We give them into your precious hands. Be with them, Father God. Guide them. வழி நடத்துங்கப்பா, வெளிப்படுங்கப்பா. தரிசனமான தேவனுக்கு உங்களுடைய பிள்ளைகள் பலிபீடங்களை கட்ட, நன்றி பலிபீடங்களை கட்ட கர்த்தர் தொடர்ந்து அனுக்கிரகிங்க, காத்து வழி நடத்துங்க. பலவீனமாக இருக்கிறவரை நாங்கள் நினைக்க, சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் மாறட்டும். வரக்கூடாதவர்களுக்காக நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையில் நினைக்கிறோம். உம்முடைய வார்த்தை, அனுப்பப்பட்ட வார்த்தை, the powerful word will proceed that giveth life, ஜீவன் உண்டு பண்ணும் தேவ வார்த்தை புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிரதர் ஆண்ட்ரூ மீது உம்முடைய அன்பின் கரங்கள் நீட்டப்பட்டிருக்கிறதற்காக நன்றி.
பிரதர் நாகரத்னத்தின் மீது உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அருமையான சிஸ்டர் ஆண்டவரே சூர்யாவுடைய சர்ஜரியில் வருகிற வாரத்தில் உம்முடைய கரம் இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே வீடுகளில் பலவீனத்தோடு கூட கடந்து வராமல் இருக்கிறவர்களை கர்த்தருடைய பலன் இடைக்கொள்ளி கொள்ளட்டும், இடை கட்டி கொள்ளுவதாக. பலப்படுத்தி காலொன்றி நிற்க வைங்க, தாங்கி காத்து நடத்துங்க, தேவைகளை சந்திங்க, சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. நீ சாலேமின் ராஜா, சங்கனின் ராஜா சுவாமி. எங்கள் உறவுகளில் நீர் வாருமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், முடியாததும் சாத்தியமாகும், மரித்தவைகள் உயிர்ப்பிக்கும். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.